அம்மாவின் பல்சுவை கதைகளுக்கு அம்மா உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்கிறேன். அதாவது ஒரு பணக்காரர் வாழ்ந்து வர்றாரு. அவருக்கு பெரிய மாந்தோப்பு இருக்குது. மாந்தோப்புனா ரொம்ப பெருசு, பல மரங்கள் அதில் இருக்குது. மாந்தோப்பில் மரங்கள் காய்க்கும் இல்லையா, அந்த இப்போ மாங்காய் பழமாக பழுத்து மாம்பழங்கள் நிறைய கிடைக்குமா. பழங்கள் மாம்பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். போகிற வர்றவங்க, வழிப்போக்கர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாம்பழங்களை பறித்து சாப்பிட்றாங்க. அந்த பணக்காரர் என்ன யோசிக்கிறாருன்னா, நிறையா பேர் நம்ம மாந்தோப்புக்குள்ளே போகிறாங்க, பழங்களை எல்லாம் பறிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளியை ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறார். உடனே விசாரித்து அந்த மாந்தோப்புக்கு ஒரு காவலாளியை போடுறாங்க. காவலாளியும் சுற்றி நல்லா பார்த்துக்கிறான். மரங்களுக்கு நல்லா தண்ணி விடுறான், தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் வெட்டி விடுறான். நல்லா பாதுகாப்பாக நாயை நல்லா வேட்டை நாயெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல காவல் காக்குறான். ஆனால் அந்த பணக்காரர் அந்த காவலாளிக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா, சம்பளம் சரியாக தரமாட்டேங்கிறார். அந்த நாய்க்கு உணவு வேணும், அந்த காவலாளிக்கு சாப்பிடணும் இல்லையா, அப்போ அவனுக்கு அந்த காசு போத மாட்டேங்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான், மாம்பழங்களை தான் அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுக்கிட்டு காசு தேவையாக இருக்கும் போதெல்லாம் மாம்பழங்களை பறித்து பக்கத்து கிராமங்களுக்கு போய் அதை விற்று அந்த காசை வச்சு உபயோகம் பண்ணிக்கிறான். அவனுக்கு தேவையானதை வாங்கிக்கிறான். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பணக்காரருக்கு யாரோ போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்கள் காவலாளியை பழத்தெல்லாம் பறித்து விற்கிறான் அப்படின்னு. உடனே பணக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே அந்த காவலாளியை என்ன செய்கிறான், திட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றான். சரின்னுட்டு யோசனை பண்ணுறான். வீட்டில் போய் மனைவிட்ட சொல்கிறான். மனைவி என்ன செய்கிறாங்க, அந்த பணக்காரரை தன்னுடைய கணவரை அந்த அம்மா வையுது. காவலாளி போட்டிங்கன்னா அந்த காவலாளிக்கு நீங்கள் நல்லா சம்பளம்லாம் கொடுக்க மாட்டிங்களா, நீங்கள் செஞ்சது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு சாப்பிடணும், அவங்களுக்கு துணிமணி வாங்கணும், அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கும், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நல்ல சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு ஆள் போடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பணக்காரர் வேறு ஒரு காவலாளியை அந்த மாந்தோப்புக்கு போடுறாரு. அவனும் என்ன செய்கிறான், நல்லா பார்த்துக்கிறான், செய்கிறான், வேலைகள்லாம் நல்லா உழைக்கிறான், செய்கிறான். இந்த காவலாளிக்கு இந்த பணக்காரர் நல்ல சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ அந்த ரெண்டாவது காவலாளியும் அதே தப்பையே செய்கிறான். பழங்களை சாப்பிடவும் பழங்களை கொண்டு விற்று அந்த காசாக்கி அதை உபயோகிச்சுக்கிறான். உடனே இந்த பணக்காரர் என்ன செய்கிறாரு, அந்த ரெண்டாவது காவலாளியும் வேலையை விட்டு நிப்பாட்டிடுறார். நிப்பாட்டினவுடனே யோசிக்கிறார், இது சரி வராது, பெண்களை நம்ம 2-3 பெண்களை போடுவோம் வேலைக்குன்னு சொல்லிட்டு 2 பெண்களை என்ன செய்கிறாரு, அந்த மாந்தோப்புக்கு காவலுக்கு போடுறாங்க. அவங்களும் நல்ல செடிக்கு தண்ணி ஊற்ற செய்ய சுற்றி காவலுக்கு பார்த்துக்கிறாங்க. மாந்தோப்பை நல்லா பார்த்துக்கிறாங்க. நாள் ஆக ஆக இவர் சரியாக முதலாளி அந்த பணக்காரர் சம்பளம் தர மாட்டேங்கிறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, சம்பளம் போதலை, சாப்பாட்டு செலவுக்கு காண மாட்டேங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மாம்பழங்களை பறித்து விற்கிறாங்க. அந்த காசை வச்சு சாப்பாட்டுக்கு தன்னுடைய துணிமணிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த செய்தியும் அந்த பணக்காரருக்கு போகுது. அவர் என்ன செய்கிறார், பணக்காரர் கோவிச்சுக்கிட்டு அந்த 2 பெண்களையும் வேலையை விட்டு நிப்பாட்டிடுறார். அப்போ ரொம்ப யோசிக்கிறார், வர்றவங்கெல்லாம் இதே தப்பை செய்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம சரியாக சம்பளம் கொடுக்காதனால தான் அப்படி செய்கிறாங்கன்னு அது அவர் உணரவே இல்லை. அப்போ யோசித்து உட்காந்துருக்கும்போது அந்த தெரு வழியாக ஒரு கண் பார்வையற்றவரும் ஒரு கால் ஊனமுற்றவரும் ஒருத்தர் சாட்சி நடந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ இவங்களை கூப்பிட்டு நம்ம வேலைக்கு மாந்தோப்புக்கு காவலுக்கு ஆள் போடுவோம் அப்படின்னு ஒரு பணக்காரர் யோசிக்கிறார். உடனே அந்த கண் பார்வையற்றவரையும் அந்த கால் ஊனமுற்றவரையும் கூப்பிட்டு, இப்படி எனக்கு ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்குது, அந்த மாந்தோப்புக்கு நீங்கள் காவலுக்கு இருங்க, உங்களுக்கு நான் சம்பளம் தரேன்னு கூப்பிட்றாரு. 2 பேர்த்தையும் காவலுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அவங்களும் ஒப்புக்கொண்டு வேலை செய்கிறாங்க. அப்போ அவருக்கு 2 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறது காண மாட்டேங்குது, சாப்பாட்டு செலவுக்கே காண மாட்டேங்குது. இப்படி பணக்காரர் நல்ல சம்பளம் கொடுப்பாரு, நம்ம வந்தோம், இந்த பணக்காரர் என்ன இப்படி சம்பளம் கொடுக்காமல் நம்மளை இப்படி செஞ்சுட்டாரே, என்ன செய்கிறதுன்னு மாம்பழங்களை சாப்பிடவும் அவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த மாம்பழங்களெல்லாம் நிறையா பறித்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது செலவுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தகவல் பணக்காரருக்கு போன உடனே 2 பேர்த்தையும் வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டின உடனே மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, யாருமே சரியாக நம்மளுடைய மாந்தோப்பில் சரியாக காவல் காக்கிறதில்ல, வேலை செய்கிறதில்ல, நம்ம பழங்களெல்லாம் திருடுறாங்கன்னு சொல்லி திட்டுறாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது.
ஒருத்தவங்க வேலை செஞ்சால் அந்த வேலைக்கு தக்கன கூலியை கொடுக்கணும். அரைகுறையாக நீங்கள் சம்பளம் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? தப்பு உங்கள் மேலே தான். நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் என்ன கஷ்டமாக படுறீங்க? நம்மக்கிட்ட ஆண்டவன் எவ்வளவோ பணத்தை கொடுத்துருக்குறாரு. அந்த வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு நீங்கள் நல்ல சம்பளம் கொடுத்தா என்ன? ஏன் இப்படி பண ஆசை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பணக்காரன் அதை காதுலேயே வாங்கலை. அவனுக்கு தேவை அந்த பணக்காரனுக்கு பணம் தான் முக்கியம். அந்த ஆள் என்ன செய்கிறாரு? இனிமேல் நான் வேலைக்கெல்லாம் ஆள் போட மாட்டேன், காவலுக்கும் ஆள் போட மாட்டேன், நீ நானே காவல் காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? அந்த பணக்காரர் தன்னுடைய பெரிய மாந்தோப்புக்கு போய் செடிகளுக்கு தண்ணி விடுறது, தேவையில்லாத கொப்புகளை வெட்டி விடுறது, எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வர்றது, இதெல்லாம் அவரே பார்க்குறாரு. தினம் வந்து வந்து பார்த்துட்டு போகிறார். அவர் சீக்கிரத்தில் களைப்பாயிடுறார். அவருக்கு அந்த மாதிரி பணக்காரருக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் செஞ்சு அவருக்கு வழக்கமே கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியாக போகிறார். ஒரு 10-15 நாள் போகிறார். போனால் அந்த வேலையை அவரால் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ மனைவிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த காவல் காக்கிற வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்போ மனைவி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு முடியாது தானே அவங்க செஞ்சாங்க காவலாளிகள்லாம், அவங்களுக்கு நல்லா சம்பளம் கொடுத்துருக்கலாம்ல, இப்போ தெரியுது அவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே முதல்ல ஒருத்தர் வேலைக்கு வச்சாங்கல்ல ஒரு காவலாளியா, அவரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. கூப்பிட்டு அனுப்பிச்சு, தம்பி இங்கே வாங்க, நான் சரியாக சம்பளம் கொடுக்காதனால தான் நீங்கள் மாம்பழத்தெல்லாம் விற்றீங்க, நான் அதெல்லாம் மன்னிச்சிடுறேன், நான் நல்ல சம்பளம் கொடுக்குறேன், நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், மாம்பழத்தெல்லாம் திருடாதீங்க, விற்காதீங்க, நான் நல்ல சம்பளத்தை கொடுத்துட்றேன், உங்களுக்கு தேவையான உணவும் சாப்பாட்டுக்கும் சாப்பாடுறதெல்லாம் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த காவலாளி முதல்ல வேலை பார்த்தான் இல்லையா, அந்த காவலாளி திருப்பி அந்த மாந்தோப்புக்கு காவலுக்கு வரான். நல்லா பார்த்துக்கிறான், தண்ணியை ஊற்றுறான், மரங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறான், பழங்கள் பழுத்ததெல்லாம் எடுத்து முதலாளி வீட்டுக்கு கொடுத்து கொண்டு போய் போட்டுடுறான். எந்த மாம்பழமும் அவன் விற்கிறது கிடையாது. மாம்பழம் பழுத்ததெல்லாம் என்ன செய்கிறான், சாக்காக எடுத்து கட்டி போய் முதலாளி வீட்டில் கொண்டு போய் போட்டுறான். அந்த காவலாளிக்கு 3 நேரம் சாப்பாடு வீட்டில், அவங்க பணக்கார வீட்லேயே என்ன செய்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப அந்த காவலாளி சந்தோஷமாக அந்த மாந்தோப்பை நல்லா பார்த்துக்கிறான். இப்போ பணக்காரரும் நிம்மதியாக இருக்கார், அந்த காவலாளியும் நிம்மதியாக இருக்காங்க. அதாவது இந்த கதையிலேருந்து என்ன செய்யுது பார்த்தீங்களா, உழைப்பவங்களுக்கு அது சரியான ஊதியத்தை கொடுக்கறது கிடையாது. அந்த பணத்தை நம்மளே அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. இது வந்து இப்போயும் நடைமுறையில் இருக்குது. சரியான உழைச்சவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கலன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குழந்தை குட்டிகளெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அந்த நடைமுறையை யாருமே உணர்ந்துக்கிறதே கிடையாது. பணக்காரங்க தனக்கு தானே பணத்தை சேர்த்து 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 என்ன செய்ய போகிறாங்க? பணத்தை சேர்த்து பணக்காரங்கன்ற பேரை தவிர அவங்களுக்கு வேறு என்ன தகுதி இருக்குது? அதனால அப்படிலாம் நடக்கக்கூடாது. நல்ல உழைப்பவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து அவங்க வாழ்க்கையை நம்ம செழிக்க வைக்கணும். நம்ம நல்ல ஊதியம் கொடுத்தா அவங்க நல்லா வேலை செய்வாங்க, நம்ம எல்லோரும் மன நிம்மதியாக இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல கதையோடு அம்மா வரேன். நன்றி, வணக்கம்.